ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்பின் அமைதி குழு டாவோஸில் பிரகடனம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியா அண்ட் வேர்ல்டில் வந்து கவர் ஆகும். ஸோ காசாவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் ரொம்ப நாளாக வந்து போர் நடந்துட்டு இருக்கும். இப்போதான் அங்கே அமைதி திருப்பி இருக்கு. ஸோ அதை வந்து உறுதி செய்யவும் அங்கு மறு மேம்பாட்டு பணிகளை மேற்பார்வையிடவும் ட்ரம்ப் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் அமைதி குழுவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எங்கேன்னு பார்க்கும்போது சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய டாவோஸ்ல உலக பொருளாதார உச்சி மாநாடு வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்கதான் இந்த அமைதி குழு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாடுகள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா நம்ம நாடு வந்து இன்னும் அதனுடைய நிலைப்பாடை வந்து தெரிவிக்கவில்லை. இது பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, நார்வே, ஸ்வீடன் உள்ளிட்ட நாடுகள் வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்நேஷனலா நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்பதற்காக இருக்கக்கூடிய அமைப்பு தான் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். 1945ஆம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைதி குழு இனி ஃபர்தரா நாடுகளிடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் வந்து தீர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய நாடுகள் வந்து ட்ரம்பினுடைய அந்த அமைதி குழுல இணைய மறுத்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்தின் அனைத்து சேவைகளுக்கும் இசிஐ நெட் அறிமுகம். ஸோ இந்த டாபிக் பாத்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் சிலபஸ் யூனிட் 4 எலெக்ஷன்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ எலெக்ஷன் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷன்ல பகுதி 14 315 323 வரைக்கும் அதனுடைய ப்ரொவிஷன்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம இந்திய நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் லெவல்ல ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், ஸோ அதே மாதிரி 2 டெபுட்டி எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான் பார்த்தீங்க அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். ஸோ டெபுட்டி எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து சுக்பீர் சிங் சாந்தோ, அதே மாதிரி விவேக் ஜோஷி. ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து அந்த எலெக்ஷனை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்ற தேர்தல், அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்ஸ், பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுவே ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்ல தனியாக ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கும். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் கவர்மெண்ட்ஸ், பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டிஸ் இந்த தேர்தலை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையத்தின் அனைத்து சேவைகள் மற்றும் தகவல்கள் இனிமே இசிஐ நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளத்தை வந்து டெல்லியில இருக்கக்கூடிய IICDEM மாநாட்டில் வந்து தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த லாங்குவேஜஸ்ல நமக்கு நம்மளுடைய அந்த சர்வீஸை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது 8th ஷெட்யூல்ல கான்ஸ்டியூஷன்ல 8th ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய 22 லாங்குவேஜஸும் இதுல வந்து அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி ஆங்கிலத்தில் வேணாலும் நம்ம அதற்கான அந்த சேவைகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். 40க்கும் மேற்பட்ட கைபேசி மற்றும் இணையதள செயலிகளை ஒருங்கிணைத்து தேர்தல் தொடர்பான இப்போ யார் இந்த கான்ஸ்டியூன்சில வந்து வேட்பாளராக இருக்காங்க, அதே மாதிரி யாரெல்லாம் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க, அது குறித்த அந்த தேர்தல் தொடர்பான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஒருங்கிணைந்த அந்த டிஜிட்டல் தளம் இசிஐ நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இசிஐ நெட் தளத்துல நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குடியரசு தின அணிவகுப்பு பாரம்பரியம் நவீனத்தை பிரதிபலிக்கும் தமிழக அலங்கார ஊர்தி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 கல்ச்சர்ல வந்து கவர் ஆகும். ஸோ நம் நாட்டினுடைய 77வது ரிபப்ளிக் டே பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 26, 2026 வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ ரிபப்ளிக் டே அப்படின்றது ஒரு நாடை வந்து எப்படி வந்து ரூல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எல்லாத்துக்கும் ரூல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸ் வந்து நவம்பர் 26, 1949ஆம் ஆண்டு வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து எப்போ நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஜனவரி 26, 1950. ஸோ அந்த நாளை தான் பார்த்தீங்க அப்படின்னா குடியரசு தின விழாவாக நாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ எல்லா வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கு வந்து அந்த அலங்கார ஊர்தியை வந்து கொண்டு செல்வதற்கு வந்து அனுமதி கொடுப்பாங்க. ஸோ லாஸ்ட் வருஷம் அப்படின்னா நான் தமிழகத்துக்கு வந்து கிடைச்சிருக்காது. ஸோ இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தின் சார்பில் இந்த
அணிவகுப்புல பாத்தீங்க அப்படின்னா அலங்கார ஊர்தியானது கொண்டு செல்லப்படுகிறது. ஸோ அதனுடைய கருப்பொருள் என்னன்னு பார்க்கும்போது வளமையின் மந்திரம் தற்சார்பு இந்தியா அப்படிங்கிற கருப்பொருள்ல தான் அந்த அலங்கார ஊர்தியை வந்து ரெடி பண்ண போறாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் பிரதிபலிக்கும் அலங்கார ஊர்தியாக இடம்பெற உள்ளது. ஸோ இந்த ஆண்டினுடைய இந்த அணிவகுப்பினுடைய கருப்பொருள் பாத்தீங்க அப்படின்னா வந்தே மாதரம். வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள். ஸோ வந்தே மாதரம் பாத்தீங்க அப்படின்னா 1775 ஆண்டு பக்கிங்ஹாம் சாட்டர்ஜி அவர்களால் எழுதப்பட்டிருக்கும். ஸோ அதை வந்து 150 ஆண்டு வந்து நிறைவு ஆயிருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய இந்த அலங்கார ஊர்தி பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரியத்தையும் நவீன தொழில்நுட்பத்தையும் இணைத்து வழங்கக்கூடியதாக இருக்கும். இப்ப தமிழ்நாடு பாத்தீங்க அப்படின்னா மின் வாகன உற்பத்தியில வந்து முன்னணியில இருக்கு. அதையும் பிரதிபலிக்க கூடியதாக இந்த அலங்கார ஊர்தியானது இருக்கும். ஸோ தமிழ்நாட்டினுடைய கலாச்சார வலிமை மாறாத உணர்வை குறிக்கும் வகையில் டெக்னோ ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற விதமாக அந்த அலங்கார ஊர்தியானது சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே பத்திரப்பதிவு உள்பட 18 சேவைகள். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இ கவர்னன்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ இ கவர்னன்ஸ் சொல்லும்போது கவர்மெண்டுடைய சேவைகளை வந்து மக்களிடம் எளிதாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு மெத்தட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இ கவர்னன்ஸ். ஸோ இதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா எல்லாமே டிஜிட்டலைஸாக கொண்டு வராங்க. ஸோ வீட்டில் இருந்தபடியே பத்திரப்பதிவு செய்யும் புதிய சேவை உள்பட பதிவுத்துறையில் 18 சேவைகள். ஸோ என்னெல்லாம் பார்க்கும்போது சொத்து பதிவு, திருமண பதிவு, சங்கங்கள் மற்றும் கூட்டாண்மை நிறுவனங்கள் பதிவு, இது எல்லாமே வந்து இந்த டிஜிட்டலைஸ்டா கொண்டு வராங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 160 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட அந்த பதிவுத்துறையை கணினிமயமாக்கும் திட்டம் வந்து 2006 வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ எந்த சாஃப்ட்வேர் இதற்காக பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார் 3.0 அப்படின்ற அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இந்த இணையதளத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம காகிதம் இல்லாமல் ஆவணப்பதிவு, நேரடி வருகை இல்லை ஆவணப்பதிவு, தானியங்கி பத்திர உருவாக்கம், மறு விற்பனையாகும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு கட்டட களப்பணியின்றி ஆவணங்களை அன்றே திரும்பி வழங்கும் திட்டம், இதெல்லாம் இந்த சேவையில வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க.